வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சங்கர குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் சம்சம் எம்பெருமான் கடை முருகன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயம்பல் திருப்பூன்ற மகாமந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடல்கள் 610 மனையவள் நகைக்க என துவங்கும் ஞானமலை தத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடும் ஞானமலை அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சம். இந்த பாடல் முருகா திருவடி அருள்வாய் என்று திருவடி தீட்சை பெற பாடப்பெற்ற பாடல். தனதன தனத்ததான தனதன தனத்ததான தனதன தனத்ததான தனதான என்ற சந்த குறிப்பியுடைய பாடல். மனைவள் நகைக்க ஊரின் அனைவரும் நகைக்க லோக மகளிரும் நகைக்க தாகை தாதை தமரோடும் மனமது சலிப்ப நாயன் உடம்பது சலிப்ப யாரும் வசைமொழி பிதற்றி நாடும் அடியேனை அனைவரும் இடிப்ப நாடு மனையுள் மிகுத்து நாடின் அகமது எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாடும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அடித்த பாதம் அல்வாய் தனதன தனத்ததான என முர சொலிப்ப வீணை தமருகம் மறைக்குழாமும் அலைமோத தடிநிகர் அயில் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமர் இடை விடுத்த ஜோதி முருகோனை எனைமனம் உருக்கி யோக அனுபூதி அளித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைவாளா இமையவர் துதிப்ப ஞான மலையுரை குரத்திபாக இலகிய சசிப்பன் மேவு பெருமாடு. மனைவள் நகைக்க ஊரின் அனைவரும் நகைக்க லோக மகளிர் நகைக்க தாதை தமரோடும் அதாவது மனையவள் நகைக்க மனையாள் நகைக்க ஊரில் உள்ள எல்லோரும் நகைக்க உலகில் உள்ள மகளிர் நகைக்க தந்தை சுற்றத்தாரோடும் மனமது செழிப்ப நாயன் உடம்பது செழிப்ப யாரும் வசைமொழி பிதற்றி நாடும் அடியேனை மனம் செழிப்ப அதாவது சுற்றத்தாரோடும் மனம் செழிப்ப வெறுப்படை அடியேனும் உள்ளம் வெறுப்ப யாவரும் படிப்பு மொழியை பலகால் ஆராயாது பேசி நாள்தோறும் அடியேனை அனைவரும் இழிப்ப நாடு மனையுள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோ என்று அடியேனை எல்லோரும் இழிவாக பேச எண்ணமிடும் மனத்தில் இருள் மிகுந்து யோசித்து பார்த்தால் நான் பிறப்பை எடுத்த இன்பம் இதுதானோ என்று அப்படின்ட்டு இதுதானோ என்று அடியன் நினைத்து நாடும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அழித்த பாதம் அருள்வாய் அணுகி முன்னடித்த பாதம் அருள்வாய். இது அருணகிரியுடைய வரலாறு உள்ள அடி. தமது வாழ்க்கை துன்பத்தை நினைத்து தாம் உயிர் துறக்க நினைத்த வரலாற்றை 4வது அடியிலும் இறைவன் திருவடி சூட்டி யோகா அனுபூதி அமைத்தமைக்கு அருளிய திறனை 7வது அடியில் அருணகிரிபெருமான் அந்த பாட்டில் வைக்கிறார். மனைவள் நேக்க என இந்த பாடல் தொடங்குவதால் இந்த பாடல் பல்வேறு ஆராய்ச்சி கருத்துக்களுக்கு ஏதுவாகும். இந்த பாடல் அருணகிரிபெருமான் முதல்ல மனைவியோடு வாழ்ந்தனார் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கிற அடி இது. என்ன சொல்கிறாரு? ஓகே, அடியனும் நினைத்து நாடும் நாள்தோறும் நினைத்து முடிவில் உடலின்றும் உயிரை விட துணிந்த அந்த சமயத்தில் அடியேனம் நீ அப்போது அடித்த திருவடி தீட்சை செய்த பாதத்தை இப்பொழுது அருள் புரிந்து உதவுக அப்படின்னு தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தி அந்த திருவடி இணக்கத்தை அணுகிறதை இப்போ கேட்குறார். இப்பவும் கேட்குறார். தனதன தனத்ததான என ஒரு சொலிப்ப வீணை தமருகம் மறைக்குழாமும் அலைமோத தடி நிகர் அயில் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த ஜோதி முருகோனை தனதன தனத்ததான என்று முரசு பறை ஒளி செய்ய வீணை தமருகம் உடுக்கை வேத ஒளி கூட்டம் இவையெல்லாம் அலைமோதுவது போல பெருக மின்னல் போல ஒளிவிடும் மேலை செலுத்தி அசுரர்கள் இறக்குமாறு போர்க்களத்தே விடுத்த ஜோதி முருகனே. தடி நிகர்னா தடின மின்னல். அடுத்தது என்னை மனம் முறுக்கி யோக அனுபூதி அளித்த பாத எழுதறிய பச்சை மேனி உமைபாலா என் மனத்தை உருக்கி யோக அனுபூதி அளித்த திருவடியிலுடைய பெருமாளை எழுதுவதற்கு அரிய பச்சை மேனியுடைய உமையின் பாலனை எழுதறிய சாமள மேனி சகலா மயிலும் பாடல அபிராம் என்ற 96வது பாட்டு அதைத்தான் சொல்கிறார். அடுத்தது ஈற்றடி இமையவர் துதிப்ப ஞான மலை உரை சக்திபாக இலகிய சசிப்பெண் மேவு பெருமாளே. தேவர்கள் துதிக்க ஞானமலையில் விற்றிருக்கும் குரத்தி வள்ளியின் பங்கனே விளங்குகின்ற சசியான இந்திராணியின் மகள் தேவசனி விளம்புகின்ற பெருமாளே முன்னடித்த பாதம் அருள்வாயே என்று எம்பெருமாடம் இணக்கமாக வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ
இந்த திருப்புகழ் அருணகிரிபெருமானுடைய வரலாற்றின் தொடர்புடைய பாடல். முதல் பகுதியில் தன்னை உலகம் படித்ததனால் அவர் உயிர்விட துணிந்தபோது முருகவேல் அவர் முன் தோன்றி திருவடி அருடைய அருள் தரத்தை சொல்றார். 7வது அடியிலும் தனக்கு அருளிய அனுபூதியை உரைக்கிறார். மனைவி அருணகிரி பெருமான் இளமையில் பொதுமகளிருடைய உறவு பூண்டு ஒழுகியதால் மனைவி அவரை கண்டு நகைக்கலானால், இதனால் அருணகிரிநாதருக்கு மனைவி இருந்ததாக தெரிகிறது. ஊரின் அனைவரும் நகைக்க லோகமழை நகைக்க திருவண்ணாமலையில் வாழ்ந்த மாந்தர்களும் உடையுள்ள மாதர்களும் அவரை எள்ளி நகையாடினாங்க. அகமது எடுத்த சேமம் இதுவோ என்று அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போது எல்லாருடைய படிக்கும் ஆளாகி எல்லோரும் என்னை படித்து இழித்து உரைத்தபடியால் அருணகிரியுடைய மனம் வந்தது. அதனால் அவர் நான் பிறந்த பையன் இதுவோன்னு கருதி உள்ளம் உடைந்து திருவருணை கோபுரத்தின் உச்சியில் ஏறி வீழ்ந்தார். அப்போ முருகப்பெருமான் அவரை திருக்கரத்தால் தாங்கி உய்வித்து உபதேசித்து அருள் புரிந்தார். அதை சொல்கிறார். என்னை மனம் உருகி யோக அனுபூதி அளித்த பாடல். அருணகிரி பெருமானுக்கு ஆறுமுக பெருமானே குருநாதனாக தோன்றி அனுபூதி அருளினார். அனுபூதினா இரண்டற்ற நிலை. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தைங்கிறார் தாய்மான சுவாமிகள். எழுதறிய பச்சை மெனியுமை ஞான வடிவான அம்பிகையை கருவி கரணங்களை கொண்டு வர்ணங்களை குடித்து எழுதி காட்ட முடியாது. அதை சொல்கிறார். இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரைனா, ஞான மலை உரை ஞான பண்டிதா முன்னடித்த பாதமலரை மீண்டும் தந்தருள்வீர் என்று எம்பெருமாடு வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டான் திருடும் ஞானமலை உரை பெருமான் திருடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.